சிஎம் விஜய் எடுக்கும் இறுதி முடிவு. அடுத்த ஆண்டு புதிய சட்டசபை. என்ன செய்ய போகிறார் சிஎம் விஜய்? தமிழக அரசின் நிர்வாக மையமாக செயல்பட்டு வரும் தலைமைச் செயலகமான ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் தற்போது இட நெருக்கடி மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் வாகனங்களை நிறுத்துவதற்கே போதுமான இடம் இல்லாத சூழல் உருவாகியுள்ளதால் புதிய சட்டசபை வளாகம் அமைப்பது குறித்த விவாதம் மீண்டும் வேகமடைந்துள்ளது. புதிய சட்டசபை கட்டிடம் பற்றிய பேச்சு இப்போது தொடங்கியதல்ல. கடந்த காலங்களிலேயே இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2011ஆம் ஆண்டு அண்ணா சாலையில் புதிய தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த கட்டிடம் பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அதன் பின்னர் சட்டசபை மீண்டும் பழைய இடமான ஜார்ஜ் கோட்டையிலேயே செயல்பட்டு வந்தது. கொரோனா பரவல் காலத்தில் சமூக இடைவெளி உள்ளிட்ட காரணங்களால் வாலஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தற்காலிகமாக சட்டசபை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த சூழல் சீரான பிறகு மீண்டும் ஜார்ஜ் கோட்டையில் சட்டமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தன. ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல இட நெருக்கடி மேலும் அதிகரித்து புதிய வளாகத்தின் தேவை மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு பகுதியில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு அரங்கத்தை புதிய சட்டசபை வளாகமாக பயன்படுத்தும் திட்டம் குறித்து அரசு மட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு சர்வதேச மாநாடுகளை நடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் 5000 பேர் அமரக்கூடிய பெரிய மாநாட்டு அரங்கம், 10,000 பேர் வரை கூடும் கண்காட்சி அரங்கம் உள்ளிட்ட நவீன வசதிகள் இடம்பெறுகின்றன. சுமார் 525 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகி வரும் இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த முன்னேற்ற பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய் எடுக்கும் இறுதி முடிவின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் ஆளுநர் உரையுடன் கூடிய சட்டசபை கூட்டத்தொடர் புதிய வளாகத்தில் நடைபெற வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் மத்தியில் பேசப்படுகிறது. அப்படி இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் பல நூற்றாண்டுகளாக தமிழக அரசின் அடையாளமாக இருந்து வரும் ஜார்ஜ் கோட்டையின் பாரம்பரிய மதிப்பை பாதுகாத்தபடியே சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளுக்கு விரிவான புதிய வசதிகள் கொண்ட வளாகம் உருவாகும். இதனால் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற நிர்வாக அமைப்பு உருவாகும் என்பதுடன் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இதனால் புதிய சட்டசபை வளாகம் என்பது வெறும் கட்டிட மாற்றம் அல்ல, எதிர்கால நிர்வாக தேவைகளுக்கு ஏற்ப தமிழகத்தின் ஆட்சி முறையை மேலும் விரிவுபடுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த விவகாரம் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் எடுக்கும் இறுதி முடிவை அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர்.